So the biggest misconception about international relations is it is only of main syllabus. அப்படிங்கிறது தான் பிக்கெஸ்ட் மிஸ்கன்செப்ஷன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஃபிலிம்ஸ்லேயும் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிலிம்ஸில் எப்படி எப்படிலாம் கேட்குறான், அப்புறம் மெயின்ஸில் என்ன மாதிரி ஆங்கிளில் கேட்குறான், அதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, புக்ஸ் பேசிக் புக் என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? ஒரு ஐடியா ஃபார் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அவ்வளோதான் இந்த கிளாஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட், ஃபிலிம்ஸில் கேட்டிருக்கிற ட்ரெண்ட்ஸை பாருங்கள். ஓகேங்களா? 2013 விட்டுருங்க, 13 0, இது ஆக்சுவலாக 4 கிடையாது. 2013 இட் இஸ் ஜீரோ கொஸ்டின்ஸ் தே ஹவ் ஆஸ்க்ட் அபவுட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தே ஹவ் ஆடட் சம் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2022 தான் ஹையஸ்ட் கொஸ்டின் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில், கிட்டத்தட்ட 14 கொஸ்டின்ஸ் தே ஹவ் ஆஸ்ட். அதுக்கப்புறம் தே ஹவ் கன்சிஸ்டன்ட்லி ஆஸ்ட் அபவுட் 10 கொஸ்டின்ஸ் இன் ஃபிலிம்ஸ் இட் செல்ஃப். ஓகேங்களா? ஏன் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாயிட்டே இருக்கு போக போக அப்படின்னா, நம்ம படிக்கிற விஷயமும் அவன் கேட்குற விஷயத்துக்கும் மிஸ்மேட்ச் இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் நமக்கு ஏதோ ஃபிலிம்ஸ் ரொம்ப கஷ்டம் மாதிரியும் கேம்பிள் மாதிரியும் தெரியுது. நம்ம எதில் தெரியுமா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னா, மாடர்ன் இந்தியா, ஹிஸ்ட்ரியிலேயே மாடர்ன் இந்தியா. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமி, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி. இந்த 4 விஷயத்தில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எதை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் மிடிவல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ இதிலெல்லாம் வி ஒன்ட் கான்சென்ட்ரேட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதில் கொஸ்டின் அதிகப்படுத்திட்டாங்க. இதில் கொஸ்டின் இருக்கானா இருக்கு, ஒரு 57 கொஸ்டின் கிட்ட வருது அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 43 கொஸ்டின்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவிலேருந்து வர ஆரம்பிக்குது. அதுவும் போன வாட்டி மாடர்ன் இந்தியாவிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா? எனி கெஸ்? 2 கொஸ்டின் தான் மாடர்ன் இந்தியாவிலேருந்து. ஓகேங்களா? அப்போ அதனால தான் there is a mismatch. The thing which you are reading, the thing which they are asking, the thing which you know, அப்புறம் எங்கத்த பாஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ IR is another important area which they are concentrating. You should also concentrate for films also. சரி, அப்போ எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IRல சிலபஸ் எங்கே சார் இருக்கு? ஃபிலிம் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா IRன்னு ஒரு வார்த்தை கூட இருக்காது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்னு. ஆனால் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா, அவன் நாங்கள் தான் இந்த வார்த்தையை கொடுத்து வச்சிருக்கோமே, கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், போதும் எங்களுக்கு. ஓகேங்களா? இதுல இருந்தே நான் கேட்டுருவேன், இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் which is nothing but IR. ஓகே, அப்போ அவன் எப்படிலாம் தீம்ஸை பிரித்து வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் குரூப்பிங்ஸா நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் இப்போ ஆஃப் லேட் ஒரு 5 இயர்ஸாக அவன் கேட்கறது இல்லை, ரிப்போர்ட் அண்ட் இண்டிசஸ். ஆனால் அதுக்கு நம்ம விட்டுறவும் முடியாது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்ஸ், அது இல்லாமல் நேஷனல் ரிப்போர்ட்ஸ் விச் இஸ் ரிலீஸ்டு பை நித்தி ஆயோக், இதை மட்டும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அது என்னென்ன எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் உங்களுடைய இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பிளஸ் ஜியாகிரபிக்கல் நாலேஜை அவன் செக் பண்ணும் மேப் பேஸ்டில். ஓகேங்களா? அப்போ மேப் பேஸ்டில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஆப்பிரிக்கன் ரீஜியனில் ஏதாச்சும் ஒரு கலவரமோ ஏதோ ஒன்று நடக்கலாம், இல்லைனா வேற ஏதாவது குரூப்பிங் ஏதாவது நடக்கலாம். ஓகேங்களா? நார்த் சீல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம். அப்போ அதை பற்றி அவன் கேட்குறான். இல்லைனா வார் பற்றி, காசா வார்,
இல்லைனா வந்து உக்ரைன்ல ரஷ்யா உக்ரைன் வார், அப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரிஸ் என்ன. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் த யுவர் கரண்ட் அவேர்னஸ் ஆஃப் த குளோபல் ஈவெண்ட்ஸ் வித் தேர் ஜாகிரபிக்கல் நாலேஜ். இப்படி சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து டெவலப்மெண்ட்ஸ் இன்வால்விங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட், சாபஹார் போர்ட்டு, லெவன்ட் ஏரியானா என்ன, ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். அது இல்லாமல் சில மிஸ்லேனியஸ் இன்டர்நேஷ்னல், அதாவது வந்து கண்ட்ரீஸை பற்றி, இப்போ வியட்நாம் பற்றி ஜென்ரலாக ஒரு ரேண்டமான ஒரு கொஸ்டின் வந்துச்சு, வெனிசுலா பற்றி ஒரு ரேண்டமான ஒரு கொஸ்டின் வந்துச்சு. 2024 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வியட்நாம் 2023 வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஓகேங்களா. இது அந்த மாதிரி வந்து ரேண்டமான ஈவெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ். அவ்வளோதான். அப்போ நம்மளுடைய பிலிம்ஸோடைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸோடைய ரிலேஷன்ஸோடைய சோர்ஸ் என்னன்னா முழுக்க 100% கரண்ட் அஃபேர்ஸ். தட்ஸ் ஆல். தேர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் ஃபார் இட். ஓகேங்களா. அப்போ உங்களுடைய இது எல்லாத்தையும் நீங்க எங்க இருந்தா படிக்கணும்? ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய வெப்சைட். இதெல்லாம் பெருசாக போக தேவையில்ல. ஓகேங்களா. ஆனால் இதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கள ஃபாலோ பண்ணுங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு கார்டு போடுவாங்க. ஸோ அந்த கார்டுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிஐபியில இருந்தோ இல்லை ஏதாவது ஒரு கார்டு அந்த மாதிரி போடுவாங்க, அதுலேருந்து கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயின். இந்துவும் இந்தியன் எக்ஸ்பிரஸும் தான் மெயின் ஃபார் த கவரிங் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் அவன் எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் குரூப்பிங்ஸ். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் குரூப்பிங்ஸில் 2024 கொஸ்டின், இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப். இதுக்கான ஆன்சர் நமக்கு முக்கியம் இல்லை, பட் எப்படி கேட்குறாங்கிறது தான் முக்கியம். ஓகே. India is a member of International Grain Council. Okay. Next, a country needs to be a member of International Grains Council for exporting or importing rice and wheat. First statement உங்களுக்கு தெரியுது தெரியலங்கிறது வேற விஷயம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியலனாலும் அதை கரெக்டாக போட முடியும் லாஜிக் வச்சு. ஏதாவது ஒரு கண்ட்ரி ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கிரெயின் கவுன்சிலுங்கிற மாதிரியான ஒரு இதில், அதுவும் வந்து நம்ம கேள்வியே படலை, அதில் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியும்னு ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா. அப்போ அதை ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். அப்போ இப்படி எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே 50-50 உங்களுக்கு கிடச்சிடும் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் தி இன்டர்நேஷனல் கிரீன் கவுன்சில். ஆனால் ஆமாம், அது ஒன் ஒன்லி. பட் யூ கேன் கோ வித் ஒன் ஒன்லி ஆர் நெய்தர் 1 or 2, எதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகேங்களா. அந்த டைமில் 50-50 தான் இதை பாசிபிலிட்டியாக போட முடியும். பட் நமக்கு இந்த இன்டர்நேஷனல் கிரெயின் கவுன்சில் நியூஸில் இருந்திருக்கலாம், போன வருஷம் நியூஸில் இருந்திருக்கலாம், அதனால அவன் கேட்பான். அப்போ வாட் வி ஹாவ் டு டூ வென் யூ ஆர் ஸ்டடியிங் அன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் see about the India's membership in it. இந்தியாவோட மெம்பர்ஷிப் அதில் இருக்கா, இதுதான் ஆஸ்பெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து a country needs to be a member of, அப்போ அதோடைய அந்த mandate என்ன, mandate of that international organization. That's all. Okay. Next, with reference to United Nations Credentials Committee. Credentials Committee வச்சு கேட்டிருக்கான். அதுதான் international organizations and groupings. அப்போ there are hundreds and hundreds of international organizations and events. ஓகேங்களா. எல்லாமே இருக்கு. அப்போ எல்லாத்தையும் நம்மளால உட்காந்து படிக்க முடியாது. இட் இஸ் ஹியூமன்லி நாட் பாசிபிள் அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு டூ இட். அப்போ என்ன பண்ணணும்? கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் விச் எவர் தே ஹவ் பீன் ரிஃப்ளெக்டட் யூ ஹாவ் டு ஸ்டடி. தட்ஸ் ஆல். அப்போ இது போன வருஷம் கேட்டான், இது போன வருஷம் தீம், அப்போ இந்த வருஷமும் கேட்பானா? அப்படி கிடையாது. ஆனால் அந்த ஆஸ்பெக்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. எப்படி இப்போ இதே மாதிரியே இன்னொரு இந்த இன்டர்நேஷனல் கிரெயின் ஈவெண்ட்ஸுக்கு கவுன்சிலுக்கு பதில் வேற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை போட்டு இந்தியா மெம்பரான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும் பொழுது நம்ம அந்த ஆஸ்பெக்ட் எடுத்து மற்ற இதுல கரண்ட் ஈவெண்ட்ல வரக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து படிக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே. இதெல்லாம் ஒன் டைம் கொஸ்டின்ஸ் தான், இதெல்லாம் பெருசா வராது. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே வந்து அப்ப யூஎன் பத்தி நீங்க கன்ஃபார்மா படிச்சிருக்கணும். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது வரல. யூஎன்னுடைய அந்த மேண்டேட் பிரின்சிபல் ஆர்கன்ஸ் 6 இருக்கு, அதை பத்தி அதுக்கப்புறம் அதோட ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் ஜெனரல். இது நெக்ஸ்ட் இப்ப எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ கோஆபரேட்டிவ்ஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் இந்தியால மீட்டிங் நடந்திருக்கு, டெல்லியில நடந்துச்சு, நியூ டெல்லியில. ஓகேங்களா, பாரத் மண்டபத்துல நடந்துச்சு. அப்ப அதை வச்சு ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் அதுவும் ஏன்னா இந்தியாவில் நடக்குது, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். செகண்ட் என்னன்னா 2025 இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் இயர் அப்படின்னும் நம்ம அறிவிக்க போறோம். இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் இயரா யூஎன் அறிவிக்க போறாங்க. அப்ப 2 இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்ப இதை வச்சு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவ்வளவுதான் நம்மளால கெஸ் பண்ண முடியும். இது என்ன ஆஸ்பெக்ட்லனா நம்ம மறுபடியும் வந்து ப்ரீவியஸ் இயர்ல எப்படி எல்லாம் கேட்டிருக்கான் அந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா, அப்ப எதெல்லாம் இருக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் குரூப்பிங்ஸ்ல யுனைடெட் நேஷன்ஸ் பத்தினது, அப்புறம் ரீஜனல் குரூப்பிங்ஸ் பத்தினது, அப்புறம் மல்டிலேட்டரல் குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் பத்தினது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்டிஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். ஸோ இப்படி எல்லாம் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே எதெல்லாம் வந்திருக்கோ பாஸ்ட் 15 months you have to study. Okay, past 15 months you have to study. Next வந்து ரிப்போர்ட் அண்ட் இண்டிசஸ். இதுல வந்து அதான் 2019 நிறுத்திட்டான், பெருசா இதெல்லாம் பெருசா கேட்கறது இல்லை. ஓகேங்களா, அதுல அதுவும் வந்து 2019 2018 இதுலலாம் யாரு வெளியிட்டா இவ்வளவுதான் கேட்பான். ஆனா 2019ல அடுத்த கட்டமா என்ன பண்ணாங்கன்னா அதோடைய சப் இண்டெக்ஸுக்கும் போனாங்க. என்ன இருக்கு உள்ள, என்ன கன்சிடர் பண்றாங்க, பேராமீட்டர்ஸ் என்னங்கிறது. அப்ப நீங்க படிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் படிக்கணும்னா, இப்ப ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸஸ் வருது இதுல நியூஸ்ல அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷன் அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுது, அதுக்கப்புறம் அதோட பேராமீட்டர்ஸ் என்ன, இந்தியாவோட ரேங்க் என்ன. இப்ப டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கரப்ஷன் இண்டெக்ஸை வெளியிடும், அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. யாரு என்ன வெளியிடுறா, என்ன பேராமீட்டர், இந்த 3 விஷயத்த நீங்க பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான இதுவா திருப்பி வருதா அப்ப பேராமீட்டர் பாத்தீங்கன்னா போதும். இல்லைன்னா ஜஸ்ட் ரிப்போர்ட் யாரு வெளியிடுறா அவ்வளோ அது பார்த்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேப் பேஸ்டு கொஸ்டின். மேப் பேஸ்டு கொஸ்டின்ல கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்: ஃபின்லாந்து, ஜெர்மனி, நார்வே, ரஷ்யா. How many of the above countries have the border with North Sea? இது கொஸ்டின் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெர்மனியும் நார்வேவும் தான். ஓகேங்களா, ஃபின்லாண்டும் ரஷ்யாவும் வராது. ஆன்சர் அதுதான், பட் அது நமக்கு முக்கியம் இல்லை. நார்த் சி வந்து போன வருஷம் வந்து இதுல இருந்தது. ஓகேங்களா, அப்போ நார்த் சியை வச்சு, ஏன்னா வந்து நார்த் அட்லாண்டிக் அந்த ஆர்டிக் ட்ரீட்டி கொஸ்டின்ல இருந்துச்சு. அப்போ நார்த் சி வந்து அதனால கொஸ்டின்ல இருந்துச்சு. அப்போ யாரெல்லாம் பார்டரிங் கண்ட்ரி இப்படி பார்க்கணும். ஓகேங்களா, நியூஸ்ல இருக்கிறதுனால அவன் பேஸ் பண்ணி கேட்கிறான். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் இன்வால்விங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். இந்தியா டஸ் நாட் இம்போர்ட் ஆப்பிள்ஸ் ஃப்ரம் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது வந்து அது வந்து போன வாட்டி வந்து மேப் பேஸ்ட் வந்து ஜியோகிராஃபி பிளஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்னா, இது வந்து எக்கனாமி பிளஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா, எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து நீங்க தனித்தனியா சைலோஸா படிக்க முடியாது. ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் தேவை உங்களுக்கு. இன்டெகிரேட்டடா நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதாவது வந்து ஒரு கிளியரா உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, ஆனா இதுக்கு வந்து காமன் சென்ஸ் இருந்தாலே போதும், இதுக்கான நாலேஜ் தேவைங்கிற அவசியம் கிடையாது. இந்தியா டஸ் நாட் இம்போர்ட் ஆப்பிள்ஸ் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, எங்க இருந்தோம்னாலும் ஆப்பிள்ஸ் வந்து எடுக்கலாம். அப்போ அதை ஈஸியா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் வரும்பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க அப்சல்யூட்டா தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் உள்ளாரு. இந்த 2 இடத்துல தான் ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கும். இப்போ இது இன்கரெக்ட்னா இது கரெக்ட், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். போட்டு போயினே இருக்கலாம். இன் இந்தியா the law prohibits the import of genetically modified food without the approval of competent authority. Without the approval தான், they should not importன்ற இது கிடையாது. ஓகேங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்கலா இது கரெக்ட் ஆயிடுது. ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்னா என்ன,
அதோட கன்வென்ஷன் ஒன்று இருக்கு, அது என்ன, அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி யாரு, என்ன மினிஸ்ட்ரி, இதெல்லாம் ஒரு வாட்டி போய் பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய அந்த எக்கனாமிக் பார்ட்ல வரும். பட் இது இந்த டெவலப்மெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து இது இன்டர்நேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே வந்து நீங்க இப்படிதான் பார்க்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் எழுதும் போது கூட நீங்க வெறும் இப்போ மெயின்ஸ்ல வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னா 4 கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப 50 மார்க் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப 50 மார்க்குக்கு தான் உங்களுக்கான இதுக்கான இம்பார்ட்டன்ஸா அப்படின்னா கிடையாது. இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை வச்சு வேர்ல்டு ஹிஸ்டரி உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சொசைட்டில உங்களால வந்து அந்த குளோபலைசேஷன் பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களால எடுக்க முடியும். கவர்னன்ஸ் ஆங்கிள் உங்களால எடுக்க முடியும். என்விரான்மெண்டல் ஆங்கிள் உங்களால எடுக்க முடியும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில உங்களால எடுக்க முடியும். இன்டர்னல் செக்யூரிட்டில உங்களால இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட் அது இதுன்ட்டு உங்களால இதுல இருந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? எத்திக்கல், இன்டர்நேஷனல் எத்திக்ஸ், எஸ்ஏலையும் அதே மாதிரி. இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே உங்களால வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல உங்களால வந்து ஒவ்வொரு இதுவை பார்க்க முடியும். அப்போ தனியா கன்ஃபைன்ட் ஆயிடாதீங்க எதையுமே. ஓகேங்களா? ப்ராடரா கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி வேர்ல்டு ஹிஸ்டரி நாலேஜ் கம்பல்சரியா இதுக்கு தேவை கொஞ்சம் ஓரளவுக்கு. அதுவும் எப்படின்னா போஸ்ட் வேர்ல்டு வாரோடைய நாலேஜ். போஸ்ட் வேர்ல்டு வார்ல இருந்து என்ன ஹேப்பனிங்ஸ் நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு யூ கேன் பில்ட் அப். ஓகேங்களா? அதை நீங்க எழுத போறது இல்ல, பட் இட் வில் பி மோர் எசென்சியல் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், கரண்ட் ஈவெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப அரப் நேஷனலிசம் தெரிஞ்சா இப்ப ஏன் வந்து காசா இஸ்ரேல் வார் போய்கிட்டு இருக்குங்கிறதுக்கான அந்த கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா? அரப் நேஷனலிசம்ல இருந்து வருது அது காசா இஸ்ரேல் வார். இல்லைன்னா வந்து இதுல இருந்து வரும், பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல இருந்து வருது இஸ்ரேலோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப அது தெரிஞ்சதுன்னா உங்களால வந்து இஸ்ரேல் ஏன் இப்படி ஃபார்ம் ஆச்சு, பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்குமான இஷ்யூ என்ன, இது வரைக்கும் எவ்வளவு 4 வார் நடந்திருக்கு, அதுல என்ன ஆச்சு, ஏன் இவங்க ஜெயிச்சாங்க, ஏன் தோத்தாங்க, எப்படி அப்புறம் வந்து அது இந்த இஸ்ரேலோடைய அந்த பாலஸ்தீனோட கொஸ்டின் வந்து எப்படி அரப் கண்ட்ரீஸால சைட்லைன் ஆக்கப்பட்டது, மறுபடியும் ஹமாஸ் வந்து பிகாஸ் ஆஃப் அட்டாக்கிங் அக்டோபர் 7th அட்டாக்னால மறுபடியும் எப்படி அது சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு பாலஸ்தீன் இஷ்யூ வருது அப்படிங்கிறது எல்லாமே உங்களால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும், கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், வேர்ல்ட் ஹிஸ்டரி நாலேஜ் தேவை. தட்ஸ் ஆல். ஓகே. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன்வால்விங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அப்ப குளோபல் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல என்னென்னலாம் இந்தியா பண்ணுது. இப்ப பிட் கூட, அதாவது வந்து பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி UAE கூட நம்ம போட்டிருக்கோம், மாடிஃபைடா போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வந்தது. அதே மாதிரி வந்து நம்மளுடைய எடிட்டோரியல்லையும் நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நம்ம EU கூடயும் அதே மாதிரியே போட்டுக்கிட்டு இருக்கோம், போட போறோம், நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட்ஸ் இன்வால்விங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ். அதாவது அவன் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்னா வாட் இஸ் வாட்ன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். இதுல இந்த இடத்துல இந்த ஏரியால என்ன நடக்குதுன்னு ஒரு அவேர்னஸ் இருந்தா போதும் உங்களுக்கு. அதான் மிஸ்லேனியஸ். இல்லைன்னா வந்து இப்போ வெனிசுலா பத்தியும் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா தே ஹவ் ரிகவர்டுன்னு வந்துச்சு வெனிசுலா, பட் அது தே ஹேவன்ட் ரிகவர்ட் எட். ஓகேங்களா? அதே மாதிரி அர்ஜென்டினா வேர்ஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கானா இருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம எப்ப பார்த்துருக்கலாம் அப்படின்னா அர்ஜென்டினா வந்து ஃபுட்பால்ல ஜெயிச்சாங்க. ஓகேங்களா? 2022 ஃபுட்பால்ல ஜெயிக்கிறாங்க. அப்ப எல்லா மக்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீதிக்கு வந்து சந்தோஷமா வந்து இருக்காங்க. அவங்கள நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய பர்சனல் துயரத்தையும் எக்கனாமிக் ஸ்ட்ரகிளையும் நாங்க இந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு மறக்கடிச்சிருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க. நேஷனல் கவர்மெண்ட் வந்து 1 day லீவ் கொடுத்தாங்க. இதுக்கு இதை கொண்டாடுறதுக்குன்னே ஒரு நாள் லீவ் கொடுத்தாங்க இந்த அர்ஜென்டினியன் அந்த இதுக்கு, இந்த ஃபுட்பால் இதுல. அப்போ ஒரு ஒரு ஈவெண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது இது மாதிரிலாம் இருக்கு போல இருக்கு, இங்க எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் இருக்கு போல இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பட் அவனும் அவ்வளவுதான் எதிர்பார்க்கறான். அது ஏன் வந்தது, அதுக்கான காரணம் என்ன, அவ்வளோலாம் அவன் இன்டெப்தா போகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, இன்டெப்தா நீங்க எங்க போகணும்னா இந்தியாஸ் நெய்பர்ஹுட்டுக்கு போகணும். அதுல நீங்க இன்டெப்த் ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கணுமே தவிர மற்ற இடத்துலலாம் இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா போதும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் சூடான், வார் பிட்வீன் த கண்ட்ரிஸ் ரெகுலர் ஆர்மி அண்ட் பாராமிலிட்டரி. இது நடந்துட்டு தான் இருக்கு. சூடான், சவுத் சூடான்லயும் சரி சூடான்லயும் சரி இது நடக்குது. டாஃபர் ரீஜன் வந்து நமக்கு நியூஸ்ல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா, டாஃபர் ரீஜன் அது ஒரு வாட்டி போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டர்க்கி, ஃபோர்ஸஸ் ரென்சிடட் இன்ஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் நாட்டோனா, டர்க்கி வந்து எந்த கண்ட்ரியுமே வந்து நாட்டோடைய மெம்பர்ஷிப்பை இது வரைக்கும் நம்ம திருப்பி கொடுத்ததா நம்ம எங்கேயுமே படிக்கல. இதை வச்சு கூட நீங்க எலிமினேட் பண்ணலாம். திஸ் இஸ் வேர் ட்ரஸ்ட் இன் யுவர் ரீடிங் கம்ஸ். உங்களோட நோட்ஸ், உங்களுடைய ட்ரஸ்ட். நான் 1 வருஷம் படித்தேன், 1.5 வருஷம் படிச்சிருக்கேன், எதுவுமே இது மாதிரி நான் கம் அக்ராஸே பண்ணல. அப்போ என்னால் ஈஸியாக இதை எலிமினேட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு மேஜர் ஈவெண்ட். பிரெக்சிட் மாதிரி இது ஒரு மேஜர் ஈவெண்ட். பிரிட்டன் எப்படி வந்து யூரோப்பியன் யூனியனை விட்டு வெளியே போகுதோ அதே மாதிரி இது ஒரு மேஜர் ஈவெண்ட். அப்போ நான் இதை படிச்சிருப்பேன் கண்டிப்பா. அப்ப இதை நான் படிக்கலைன்னா இது நடக்கல. அதே மாதிரி ரென்சீடட்னா என்னன்ற விஷயம் தெரியும், வெளியே வந்ததுன்ற அந்த ஒரு இது தெரியணும் நமக்கு. ஓகேங்களா, அதுக்காக தான் நியூஸ் பேப்பரை உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் படிங்க, எக்ஸ்போஸ் ஆகுங்க, இங்கிலீஷுக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஹிந்தி தெரிஞ்சா பரவாயில்ல, இது தெரியலன்னா அதுக்கான மீனிங் என்னங்கிறது அங்க இருக்கும். ஹிந்தியில படிச்சு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. தெரியாதவங்க யூ ஹாவ் டு டபுள் யுவர் கான்சென்ட்ரேஷன் எஃபர்ட்ஸ் ஆன் இங்கிலீஷ். ஓகேங்களா, ஸோ அதுல இருந்து உங்களால எலிமினேட் பண்ணிட முடியும் பேர்ஸ். ஸோ லைக் திஸ் தே ஹவ் ஆஸ்க்ட். அப்போ இதுக்கான பேஸ் புக் என்ன? ஆல்வேஸ் கோ பேக் டு வேதாஸ் மாதிரி வி ஆர் கோயிங் பேக் டு என்சிஆர்டி. இந்த 2 என்சிஆர்டிஸ் தான் இதுக்கான பேஸ் புக்ஸ். ஓகேங்களா, கண்டெம்பரரி வேர்ல்டு பாலிடிக்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பாலிடிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்ல ஒரே ஒரு சாப்டர் இருக்கும், ஃபாரின் பாலிசி அப்படின்ட்டு. அந்த சாப்டர் மட்டும், மற்றது எல்லாமே வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பியூட்டிஃபுல் சோர்ஸ் ஃபார் யுவர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரி பிளஸ் பாலிட்டி. ஓகேங்களா, பாலிட்டியோடைய அந்த ஸ்டார்டிங், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரி, இது எல்லாத்தையுமே இந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆயிடும். ஓகேங்களா, அதே மாதிரி கண்டெம்பரரி வேர்ல்டு பாலிடிக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறமா வந்து யூஎன்ஓ, நாம் பத்தி அலையன்ஸ், நாம் அலையன்ஸ்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். இது இல்லாம பேஸா உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸோடைய அந்த ஜெனசிஸ் கொஞ்சம் நீங்க போய் பார்க்கணும். டீகாலனைசேஷன்னா என்னன்னு பார்க்கணும். ஹிஸ்டரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா நீங்கெல்லாம் இது ஹிஸ்டரி ஆப்ஷனல்ல ஓரளவுக்கு படிப்பீங்க. டீகாலனைசேஷன்னா என்ன, ஓகேங்களா, அதுக்கப்புறமா அதனால என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வார்ஸ், இம்பார்ட்டன்ட் வார்ஸ், கொரியன் வார், வியட்நாம் வார். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அந்த ஒரு பேஸ் வந்து போட்டுட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தட்ஸ் ஆல். ஓகே, எது இதுவா? என்சிஆர்டி பா, ரெண்டுமே என்சிஆர்டி தான். என்சிஆர்டி தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இப்ப மெயின்ஸுக்கு வரும். இப்பதான் மெயின்ஸுக்கு வரும். இது வரைக்கும் நம்ம பிலிம்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா பிகாஸ் ஆஃப் தேர் ரைசிங் இம்பார்ட்டன்ஸ். இப்போ பிலிம்ஸுக்கு இருந்து மெயின்ஸுக்கு வரும். மெயின்ஸுக்கு வரும்பொழுது கேரண்டீடு 4 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். 2013 பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட 80 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. 80 மார்க்ஸுக்கு வந்துச்சு. 80 கொஸ்டின் இல்லை, 80 மார்க்ஸுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அடுத்த வருஷம் 2014 62 மார்க்ஸ்க்கு வந்து 62.5 மார்க்ஸுக்கு வந்துச்சு. ஏன் 62.5னா அந்த டைம்ல வந்து 12.5 தான் ஒரு கொஸ்டின் வந்து 12.5 தான் கொடுப்பாங்க. மொத்தம் 20 கொஸ்டின் எல்லாத்துக்குமே 12.5 தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து 10-15 2016 மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். 17லயோ 16லயோ மாத்துறாங்க. கரெக்ட், 16ல மாத்துறாங்க. அந்த டைம்ல அதான் எப்பயுமே வந்து ஒரு வாட்டி ஜாகிரதையா பார்த்துடணும். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர், அதோடைய மார்க்கு, 20 கொஸ்டின் இருக்கா, 25 கொஸ்டின் இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்த்துருங்க. ஏன்னா 16ல அப்படியே 12.5ன்னு நினைச்சு நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க்கே பார்க்கல. ஃபர்ஸ்ட் 10 வந்து 10 மார்க்கு, செகண்ட் 10 15 மார்க்கு. அப்போ ஈக்குவலான டைம் அலாட் பண்ணிட்டாங்க, ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான டைம். இந்த மாதிரிலாம் சில பேருக்கு மெயின்ஸ் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் அப்புறமா வெளில வந்தால் தான் தெரியுது அது 10-15 அப்படின்ட்டு.
ஸோ எப்பயுமே 20 கொஸ்டின் கொடுத்துருக்கானா, ஏன்னா 25 கொஸ்டின் 10 மார்க்குன்னு கூட கொடுக்கலாம். அவன் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம் முடியாது. ஸ்டாண்டர்ட்லாம் அவன் ஒன்றும் செட் பண்ணல. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ல ஏபி போட்டு 5 மார்க் கூட கொடுக்கலாம். நானே வந்து யோசனை சொல்றேன்னா நினைக்காதீங்க. ஓகே, சரி, ரைட். ஸோ யுவர் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டாபிக்ஸ் சிலபஸ் கண்டெய்ன்ஸ் 4 parts. 4 parts. ஓகேங்களா? 4 partsல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, அவன் அதில் எப்படியெல்லாம் கேட்டிருக்கான், 2013 வரைக்கும் எப்படி கேட்டிருக்கான்றத பாருங்க. ஓகேங்களா? இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ். இதில் ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸ் இஸ் இன் கொஸ்டின். மால்தீவ்ஸ் எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து இன் மால்தீவ்ஸ் தேர் வாஸ் இந்தியா அவுட் கேம்பெயின். இந்தியா அவுட் கேம்பெயின். அதுக்கப்புறமா வந்து ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸு. அது இல்லாமல் வந்து சைனா கூட அவங்க போகிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸை இன் கன்டென்ஷனில் வச்சுக்கிட்டே இருந்துச்சு, நியூஸில் வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இப்போ நெய்பர்ஹுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா there are 9 important neighbors. 9 important neighbors. நெய்பர்ஹுட்ங்கிறது வெறும் ஷேரிங் லேண்ட் பவுண்டரி மட்டும் நம்ம நெய்பர்ஸ்ன்னு சொல்றது இல்லை, மேரிடைம் பவுண்டரியை ஷேர் பண்ணுறவங்களையும் நம்ம நெய்பர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான், நெக்ஸ்ட் இஸ் வித் சைனா, நெக்ஸ்ட் இஸ் மியான்மர், நெக்ஸ்ட் இஸ் பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? 9 வந்துருச்சா? ஸோ 8 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 9 வந்துருச்சா? 9 வந்துருச்சு. ஸோ இவங்க தான் நம்மளுடைய மெயின் டார்கெட்டு. ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? யாரெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எப்பயுமே பரம்பரை பகையாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அப்புறம் சைனா, ஓகேங்களா, அதுக்கப்புறம் பங்களாதேஷ், நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா, அப்புறம் ஆப்கானிஸ்தான். இவங்களை நீங்கள் கம்பல்சரியாக வருதோ வரலையோ அந்த டைமில் தீம் இருக்கோ இல்லையோ யூ ஹாவ் டு ஸ்டடி. ஹவ் யூ ஹாவ் டு ஸ்டடி? யூ ஹாவ் டு டிக் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ். ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப்லேருந்து யூ ஹாவ் டு ஸ்டடி ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிருக்கு, எப்படி இருக்கு, இதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு டூ கோஆப்ரேஷன். What and all the cooperation you are having with that neighbor? What and all the confrontation you are having with that neighbor? Confrontation or conflict. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து what and all the way forward which you have done for the conflict resolution. இப்படி இந்த 3 ஆங்கிள் தான் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ், ரீசன்ஸ், சொல்யூஷன்ஸ். இந்த 3 ஆங்கிள் தான் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் இந்த கொஸ்டினாக வந்து வரும். அதுக்கப்புறம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வரும். இம்பார்ட்டன்ஸ்னு வரும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு their எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், இல்லைனா வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்னு வரும் பொழுது with respect to their position and maritime issue, maritime safety security, இது இல்லாம playing of China card by them. இதுதான் ஓவரால் ரோட் மேப்பே நெய்பர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும். ஜென்ரலா இந்த நெய்பர்ஸ் கூட நமக்கு சில ப்ராப்ளம்ஸ், சில இது இருக்கும், இஷ்யூஸ் இருக்கும், ரீசன்ஸ் இருக்கும், நம்ம எப்படி ஜென்ரலா இவங்களை பார்க்கறதுங்கிற விஷயம் இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாம how our foreign policy is guiding us to deal with this neighbors. இதுவும் ஒரு ஜென்ரலான ஆங்கிள். இது ஓவராலா நம்ம கொடுப்போம். நம்மளுடைய இதுல எல்லாத்துக்குமே நோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தடுத்த கிளாஸ்ல இருந்து ஓவராலா சொல்லிட்டு நான் நோட்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. எப்படி ஜென்ரலா வந்து நம்ம பார்க்கறதுன்னு இருக்கு.
ஓகேங்களா. இது இல்லாம ஸ்பெசிஃபிக்கா பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் நம்ம பார்ப்போம். இது இல்லாம இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது ஒரு கண்ட்ரி வருது அப்படின்னா, பிகாஸ் இப்போ வந்து மியான்மர் வந்துகிட்டே இருக்கு, ஏன்னா வந்து ஜுண்டா, மியான்மர்ல மிலிட்ரி ரூல். அது இல்லாம இட் இஸ் bound to fail, bound to be a failure. This Myanmar military junta is within 1.5 years miracle ஏதாவது happen ஆகாம இருக்கிற பட்சத்துல it is going to fail and Myanmar is going to be captured by the rebel groups. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அதோடைய ப்ராப்ளம்ஸ் என்ன வரப்போகுது, இந்தியாவுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது, இந்தியா அதை எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரியான ஆங்கிள்ஸ்ல கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பங்களாதேஷ் இஸ் இன் நியூஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபால் ஆஃப் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட். ஓகேங்களா. அப்போ அதோடைய அதுக்கும் இந்தியாவுக்குமான இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மால்தீவ்ஸ் இஸ் இன் நியூஸ். இப்போ வந்து மால்தீவ்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக்கியிருக்காங்க, நம்ம கூட ஸ்டாண்ட்ஸ் வந்து ஸ்டாஃப்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எப்பயுமே வராது அப்படின்னு, இது வரைக்கும் வராதது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட்டான் தான். நேபாள் கூட ஒரு வாட்டி வந்துருச்சு, இது வரைக்கும் பூட்டான் பத்தி கேள்வி வந்ததே இல்லை. ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ். மியான்மர் பத்தியும் கேள்வி வந்ததில்லை, மியான்மர் பத்தியும் பூட்டான் பத்தியும் கேள்வி வந்ததில்லை, மற்றபடி கேள்வி எல்லாமே வந்திருக்கு. அப்போ அதோட ஆங்கிள்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ மால்தீவ்ஸ் பத்தி கேள்வி, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மேரிடைம் செக்யூரிட்டி. இந்த வார்த்தை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், மேரிடைம் செக்யூரிட்டி. Because India has 7,500 kilometers of coastal area border இருக்கு அப்படிங்கிறதுனால இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்தியா இஸ் a net security provider of Indo-Pacific region. இந்த வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், Indo-Pacific region. So how our foreign policy is guiding Indo-Pacific region, how we are going to have the net security provider. இதுல தான் உங்களுடைய internal security ஆங்கிளும் வரும். எப்படி வரும்? By inducing, we have introduced 4th nuclear submarine. அவரோட பேர் என்னது? இப்போ அரியந்து கிடையாது, கேஸா? அது செக் பண்ணுங்க போயிட்டு, அதை நம்ம சொல்லியிருக்கோம், கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ எப்படி நெட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும்? பை ஹேவிங் நியூக்ளியர் சப்மரைன். எப்படி வந்து ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைட் ஆக முடியும்? பை ஹேவிங் எக்கனாமிக் விஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சாகர் இனிஷியேட்டிவ். சாகர் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல். செக்யூரிட்டி யாருக்கு? நெய்பர்ஸ்க்கும் சேர்த்து. growth யாருக்கு? நெய்பர்ஸ்க்கும் சேர்த்து. திஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ், சாகர் இனிஷியேட்டிவ். ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மேரிடைம் செக்யூரிட்டியை நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்குறோம். 4th இந்தியாஸ் நியூக்ளியர் சப்மரைன். ஓகே. அடுத்து வந்து ஸ்ரீலங்கா கூட வந்துருக்கு பாருங்க. ஸ்ரீலங்காவுக்கு இப்போ கிரைசிஸ் நடந்துச்சு, 2002ல கேட்டிருக்காங்க. S4. ஓகே. ஓகே. இந்தியாஸ் ரோல் இன் ரீசெண்ட் கிரைசிஸ். அப்போ இந்தியாவுடைய ரோல் என்ன? இவ்வளவுதான் விஷயம். அப்போ நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவை மையமா வச்சுதான் நம்மளோட நெய்பரிங் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இந்தியாவை வச்சுதான் நம்மளோட வேர்ல்டு இஷ்யூவையும் நம்ம பார்க்கணும். இந்தியாவுக்கு என்ன லாபம், இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, அங்க என்ன நடக்குது, இந்தியாவுக்கு அதனால என்ன ப்ராப்ளம், இந்தியாவுக்கு என்ன இது லாபம், இந்தியா அதுல எப்படி தலையிடுது, இந்தியா என்னென்னலாம் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இந்த ஆங்கிள்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா போதும். இப்படிதான் கேள்வியும் வரும், எல்லாத்துலயுமே இப்படிதான் கேள்வி வரும். ஓகேங்களா. அதுல நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கிவ் சம் ஜார்கன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸுக்கே உரிய ஜார்கன்ஸ், லைக் சாகர், அதுக்கப்புறம் இண்டோ பசிபிக் ரீஜியனு, நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரு. ஸோ இப்படி இதுல அது இல்லாம டாக்டரின்ஸ், மோடியோடைய அந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிட்டி டாக்டரினா இருக்கலாம், அதுக்கப்புறமா வந்து குஜரால் டாக்டரின்ஸா இருக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி டாக்டரின்ஸை, அப்புறம் வந்து இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவா,
லுக்கிஸ்ட் பாலிசி. மியான்மர் எழுதுறீங்களா, லுக்கிஸ்ட் பாலிசி அதில் வந்துடணும். ஸோ லைக் தட் யூ ஹாவ் டு ஸ்ப்ரே தஸ் ஜார்கன்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் சைனா. சைனாவை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்க. எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ட்ரேட் சர்ப்ளஸ் as a tool for developing potential military power status in Asia. In the light of this statement, see, China is practicing some economic policies, okay, with respect to India's neighborhood. அது என்னது? It is the checkbook diplomacy, aggressive, coercive economic policies. இதனால இந்தியாவோட இம்பாக்ட் என்ன? இதுதான் கேள்வி. சைனா ஒரு விஷயத்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் பண்றதுனாலையும் அதுக்கப்புறம் அக்ரெசிவ் கோர்சிவ் பாலிசிஸ் பண்றதுனாலையும் இன் நெய்பர்ஹுட் இந்தியாவுடைய இம்பாக்ட் என்ன, இந்தியாவுக்கான இம்பாக்ட் என்ன? இவ்வளவுதான். எல்லாமே இப்ப எது பண்ணாலுமே இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட், இந்தியாவுக்கு என்ன, கடைசியா அங்க வந்து நீங்க நின்று அதுல ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படும். அவ்வளவுதான். என்ன ஆக்டா இருந்தாலுமே இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட், இவ்வளவுதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? இது பிளஸ் எக்ஸாம்பிள்ஸோட நீங்க வச்சுக்கணும், நோட்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது ஏன் இப்படி கேட்கறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதுக்கு. அதனாலதான் வந்து எந்த புக்குமே நீங்க வாங்க தேவையில்ல. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸுக்கு டோன்ட் பை எனி புக்ஸ். மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய எந்த புக்ஸும் நீங்க வாங்காதீங்க. பெரிய பெரிய புக்ஸா இருக்கும் எல்லாமே, which will be outdated. அவன் பிரிண்ட் பண்ணிட்டானாலே இட் will be outdated அந்த புக், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இட் இஸ் அ மோஸ்ட் டைனமிக் டாபிக். டெய்லி நடந்துகிட்டு இருக்கும், வேற ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். அக்டோபர் 7க்கு முன்னாடி வரைக்கும் யூஎஸ் உடைய இஸ்ரேல் அரப் பாலிசி வாஸ் அ சக்சஸ் பாலிசி. ஆஃப்டர் அக்டோபர் 7, 2023 யூஎஸ் உடைய அந்த ஆப்ரகாம் அக்கார்ட்ஸ் இஸ் அ ஃபெயிலியர். இந்த ஆப்ரகாம் அக்கார்ட்ஸை வச்சுதான் நம்ம இன்டர்நேஷனல் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் பண்ணும். பிகாஸ் பாசிஃபையிங் ஆஃப் ரிலேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அரப் பீப்புள் அண்ட் இது அப்படிங்கிறதுனால அரப் அண்ட் இஸ்ரேல் பாசிஃபை ஆயிடுச்சு, ஆப்ரகாம் அக்கார்ட்ஸ் வந்துருச்சு, இனிமேல் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க, பாலஸ்டீன் இஷ்யூ ஹஸ் பீன் சைட்லைன்டு. இதெல்லாம் நம்பி வி ஆர் ப்ரப்போசிங் இன்டர்நேஷனல் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார். பட் அது எங்க போய் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இது சைட்லைன் ஆகி பாலஸ்தீன் இஷ்யூ ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. அப்போ இதை நம்பி ஒருத்தர் ஒரு புக் எழுதிட்டாரு அப்படின்னா இட் இஸ் அவுடேட்டட் புக். அப்போ அவங்க என்னதான் கொஸ்டின் கேட்க முடியும்னா பாஸ்ட் 6 months என்ன இருக்கு அதுதான் கொஸ்டினா கேட்க முடியும். அப்போ நீங்க 2025 மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா 2025 ஜான்வரியில இருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் நடந்த இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் உடைய அந்த தொகுப்பு இருக்கணும், நோட்ஸா இருக்கணும். இது இல்லாம ஜெனரல் பாயிண்ட்ஸ் சிலது இருக்கு. அந்த ஜெனரல் பாயிண்ட்ஸ் கூட இந்த தொகுப்பை கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்பிளா ஆட் பண்ணி நீங்க எழுதிட்டீங்கன்னா இட் இஸ் மோர் தென் எனஃப் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன். தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் தேவை. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க எதுவுமே பார்க்காதீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்டாண்டர்ட் புக் தேவையில்ல, அந்த 2 NCERTs படிங்க பிளஸ் என்னோட நோட்ஸ் படிங்க. ஓகேங்களா? நோட்ஸ் வந்து யூ ஹாவ் டு அப்டேட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸ்டாட்டிக் கிடையாது. என் நோட்ஸும் வந்து பத்தாது, ஜென்ரல் பாயிண்ட்ஸுக்கு ஓகேவா இருக்கும், அது கூட நீங்க கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன்க்ரீசிங் கிராஸ் பார்டர் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் இன் இந்தியா அண்ட் growing interference in the internal affairs of member states by Pakistan are not conducive for the future of SAARC. So SAARC பத்தி SAARC-ஓட சேர்த்து பாகிஸ்தான் ஆங்கிள் கேட்டிருக்காங்க, 2016ல கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்பதான் நம்ம SAARC-க்கு ஒரு பெரிய முழுக்கு போட்டது அந்த டைம் தான். பிகாஸ் ஆஃப் த ஆக்ட், அந்த பதான்கோட் ஆக்ட், பால்கோட் அட்டாக் இதெல்லாம் வந்ததுனால SAARC இனிமேல் நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லுச்சு. ஸோ அந்த ஆங்கிள் கேள்வி. இப்ப இது இரலவெண்டா இருக்கலாம், பட் அந்த டைம்ல அது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? மெம்பர் இருக்காங்க ஆனா கலந்துக்கிறது இல்லை. இப்ப மீட்டிங்கே நடக்கிறது இல்லையே. SAARCங்கிற ஒரு விஷயம் வந்து ஆன் பேப்பர்ல இருக்கு, அவ்வளவுதான். இட் இஸ் நாட் டெட், ஆனா இட் ஹஸ் பீன் டார்மெண்ட்.
for years. இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றது? இப்போ கிடையாது. ஏன்னா வந்து இட் ஹஸ் பீன் டார்மெண்ட் ஃபார் இயர்ஸ் நவ். 8 இயர்ஸாக இப்போ டார்மெண்ட், அவ்வளோதான். அதுக்கு பதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக்கை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். பிகாஸ் அதில் பாகிஸ்தான் கிடையாது, அதனால அந்த பிம்ஸ்டெக்கை ப்ரொமோட் பண்ணோம். அதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சு ஆக்சுவலாக, அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு நோ தட் there should be a basic awareness about everything and current affairs அப்டேட் பண்ணணும். இவ்வளவுதான். இதை தெரிஞ்சதுன்னா, ரைட்டிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் கெட் குட் மார்க்ஸ். ஓகே. ப்ராஜெக்ட் மௌசம் பத்தி கேட்டிருப்பான், 2015ல கேட்டாங்க. இது ப்ராஜெக்ட் மௌசம். இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது மிஷன் மௌசம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. டாப்ளர் ரேடார் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மிஷன் மௌசம். அது ப்ராஜெக்ட் மௌசம் வந்து என்னன்னா, கனெக்டிங் த இந்தியன் ஓஷன் நெய்பர்ஸ் த்ரூ கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். பல வருஷமா நம்ம வந்து கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் வந்து வச்சிருப்போம் மேரிடைம் பவுண்டரிஸோட. எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஹுட்னு வாங்க, இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அதாவது we are not sharing land or maritime boundary with the country, but we would have cultural relations long time ago from the ancient India. ஸோ அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஹுட். ஈரான் மாதிரியான சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸு. ஓகேங்களா? இவங்கெல்லாம் எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஹுட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரியான இதை கனெக்ட் பண்றது தான் ப்ராஜெக்ட் மௌசம். அந்த டைம்ல அது கரண்ட் அஃபேர்ஸ் 2015ல. ஓகே, அதை பத்தி ஒரு கொஸ்டின். அப்புறம் மறுபடியும் இப்ப இந்தியா பாகிஸ்தான்னாலே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த ஆங்கிள் தான் கேட்பாங்க. ஓகே, அதோட சேர்த்து யூஸ் ஆஃப் சாஃப்ட் பவர் மூலமா நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும். ஏன்னா இந்த டைம்ல ஏன் குட்வில் பத்தி கேட்டாங்கன்னா, மோடி அவர்களுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஸ்வேரிங் இன் செரமனில he asked every neighborhood, ஓகேங்களா, டு கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் his swearing in ceremony. ஸோ அந்த டைம்ல ஒரு குட்வில் இருந்துச்சு. அது இல்லாம வந்து சர்ப்ரைஸ் விசிட், he surprisingly visited பாகிஸ்தான் அந்த டைம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருந்ததுனால அப்போ அடுத்து சாஃப்ட் பவர் வச்சு கேட்டாங்க. சாஃப்ட் பவர்ல நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா கொஞ்சம் இருந்த சூழ்நிலை. அடுத்த வருஷமே பத்தான்கோட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா சைனான்னும் போது மேரிடைம் டெரிட்டோரியல் டிஸ்பியூட், தென் சவுத் சைனா சி. இதெல்லாம் தான் கீ வேர்ட்ஸ் விச் யூ ஹாவ் டு ரிமெம்பர் அண்ட் ஸ்டடி. ஓகே, அதே மாதிரியே நான் எல்லாத்துக்குமே ஹைலைட் பண்ணியிருக்கேன். பங்களாதேஷ் அந்த டைம்ல ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு, இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இப்பயுமே வந்து மைனாரிட்டிஸ் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்து மைனாரிட்டிஸுக்கு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அப்பயும் பாருங்க, ரிவீல் ஃபண்டமெண்டல் ஸ்பிளிட் இன் சொசைட்டி பிட்வீன் த நேஷனலிஸ்ட் அண்ட் இஸ்லாமிக் ஃபோர்ஸஸ். அந்த டைம்லயும் 2013ல கேட்ட கொஸ்டின். சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் இந்தியா, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? ஏதாவது ஒன்று நடக்கும், அதுல இந்தியாவுக்கு என்ன? இவ்வளவுதான் ஆங்கிள். ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின். ஓகே, 4 மார்க்கு 5 மார்க். அப்புறம் இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ். ஓகே, இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ். அப்புறம் குஜரால் டாக்டரின் பத்தியே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குஜரால் டாக்டரினா என்னங்கிறதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, there are some doctrines which you have to know, that and all I will say. ஓகே, மால்தீவ்ஸ் 2013. அடுத்து 11 வருஷம் கழிச்சு திருப்பி மால்தீவ்ஸ். அப்ப எதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் பத்தி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அதை நம்ம போடலாம்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் பத்தி கேட்டிருப்பாங்க. அதாவது அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வித்ட்ராயல் பத்தி கேட்டாங்க. அதனால அதை வந்து நம்ம அடுத்த செக்ஷன்ல வச்சிருக்கோம். ஆப்கானிஸ்தான் பத்தி, அப்புறமா வந்து சைனா, பங்களாதேஷ், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா. ஓகே, இதெல்லாம் தான் கேள்விகள். திருப்பி 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 இதே தான் வரும். அப்போ இவங்களை பத்தி வருதோ வரலையோ யூ ஹாவ் டு ஸ்டடி. முக்கியமா சைனா, பாகிஸ்தான் யூ ஹாவ் டு ஸ்டடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, bilateral regional global groupings and agreements involving India, affecting India's interest. ஓகேங்களா,
bilateral, regional, global groupings. Bilateral groupings, regional groupings, global groupings, and agreements. Agreements involving India or affecting India. India involve ஆகாம கூட இருக்கலாம். ஆனா when there is an agreement which is affecting India, you should read it. Okay. For example, BRI initiative. India is not involved in it, but it is affecting India's sovereignty also. You have to read it. You have to know about it. So அப்படி வரும்பொழுது you have to concentrate on அடுத்த கட்டம். இது வந்து நம்ம இப்ப நெய்பர்ஸ் பார்த்துட்டோமா, இப்ப அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமான எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஹுட், which is nothing but Central Asian Republics, South East Asia, ஏசியான் அந்த குரூப்பிங்ஸ் பார்க்கணும். அப்புறம் அடுத்து SCO குரூப்பிங்ஸ் இருக்கு, அந்த குரூப்பிங்ஸோட மேண்டேட் பார்க்கணும். ஷாங்காய் கோஆபரேஷன், அப்புறம் பிரிக்ஸ். ரீஜனல் குரூப்பிங்ஸ்னா இதெல்லாம் தான் ரீஜனல் குரூப்பிங்ஸ். பைலேட்டரல்னு வரும்போது யூஎஸ்ஐ பத்தி படிக்கணும், இஸ்ரேல் பத்தி படிக்கணும், ரஷ்யா பத்தி படிக்கணும், ஜப்பான் பத்தி படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த ஒரு 5-6 கண்ட்ரி இருக்கு, இந்த கண்ட்ரிஸ் பத்தி படிச்சுட்டு ரீஜன் வைஸ் யூ ஹேவ் டு நோ. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ்னா இப்போ சென்ட்ரல் ஏஷியன் ரிபப்ளிக்ஸ் ஒரு ரீஜன், ஆப்பிரிக்கா ஒரு ரீஜன், லாட்டின் அமெரிக்கா ஒரு ரீஜன். ஓகேங்களா, இந்த மாதிரி ரீஜன் வைஸ் யூ ஹேவ் டு நோ. தட்ஸ் ஆல். அப்புறம் சென்ட்ரல் வெஸ்ட் ஏஷியா ஒரு ரீஜன், வெஸ்ட் ஏஷியா. ஓகேங்களா, இப்படி அந்த குரூப்பிங்ஸோட நம்ம அந்த ரீஜனோட நம்மளுடைய கான்ஃபிளிக்ட் என்ன, கோஆபரேஷன் என்ன, அப்புறமா வந்து வே ஃபார்வர்டு என்ன, இவ்வளவுதான். எல்லாத்துலயுமே இந்த விஷயங்கள் தெரியணும். இதுக்கெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோ எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை. கண்டெம்பரரியா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்றோம் இப்படின்னு தெரிஞ்சா போதும். இதுல வச்சுதான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, இங்க பாருங்க I2U2, அதுக்கப்புறம் குவாட் பத்தி கேட்பாங்க, அக்வஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குவாட் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து அக்வஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான். அப்புறம் ஆஸ்கபாத் அக்ரிமெண்ட் பத்தி அந்த டைம்ல அது ஃபேமஸ். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்கலாம், IMEC பத்தி கேட்கலாம். ஓகேங்களா, 2025ல அதை கேட்கலாம். பிரிக்ஸ் பத்தி டைரக்டா கேட்கல, ஆனா அதோடைய அந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. அதுல என்னன்னு கேட்டிருக்காங்க, அதோடைய சிக்னிபிகன்ஸ் என்ன, இவ்வளவுதான். கொஸ்டின் காம்ப்ளெக்ஸா இருக்குங்கிற கொஸ்டின்லாம் பெருசா காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது. ஓகேங்களா, ஆனா நீங்க அதை பத்தி ஓவராலா தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுலாம் தேவையில்ல. நான் அதுதான் சொல்றேன், 6 மாசம் கடந்த 6 மாசத்துல என்ன நடந்திருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம அதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் வரப்போது, அதை நீங்க எழுதினா போதும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கடந்த 70 வருஷ ஹேப்பனிங்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதை கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்துருவேன், கிளாஸ்ல நான் அதை பண்ணிடுவேன். பேஸ் மெட்டீரியல் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. என்னோட டிக்டேஷன் போதுமானது. ஓகேங்களா, நீங்க உங்களோட வேலை அடுத்த 6 மாசம் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை எடுத்து எக்ஸாம்பிளா எழுத வேண்டியதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு இந்த இதுலயே ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். இந்த ஓரியன்டேஷன்லயே இதுதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். இவ்வளவுதான் படிக்கணும், இதை படிச்சா போதும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும், we can do அப்படிங்கிற அந்த இது வந்துடும். ஓகே, ஸோ இங்க பாருங்க 2013ல கேட்ட கொஸ்டின் இது. எப்போ நடந்துச்சு இந்த அமெரிக்கன் வித்ட்ராயல்? 2021ல நடந்துச்சு. அப்பத்துல இருந்தே அது வந்து பேசி பொருளாக தான் இருந்துச்சு. அப்போ திடீர்னு வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து US ட்ரூப் வித்ட்ரா ஆயிடுச்சுன்னா இந்தியாவுடைய சேலஞ்சஸ் என்ன, நம்ம எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது, இவ்வளவுதான் விஷயம். ஓகே, அப்போ பாலிசி சர்க்கிள்ஸ்ல எவ்வளவு வருஷமா யோசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்ட்ரிங் ஆஃப் பர்ல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஸ்ட்ரிங் ஆஃப் பர்ல்ஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் a strategy, unofficial strategy of China. சைனா ஒத்துக்கல இன்னும், which is encircling India. ஸ்ட்ரிங் ஆஃப் பர்ல்ஸ் அப்படிங்கிற பேர்ல, அதாவது நெய்பர்ஹுட்ல, இந்தியாவோட நெய்பர்ஹுட்ல அந்த போர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸை, போர்ட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான் ஸ்ட்ரிங் ஆஃப் பர்ல்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் சைனா. ஓகே,
அதே மாதிரி இந்தியா ஜப்பான் பத்தி கேட்டிருக்காங்க பாருங்க. இங்க இந்தியா ஜப்பான் இருக்கும், அப்புறம் ரஷ்யா இருக்கும், ரஷ்யா யூஎஸ் ஜப்பானு மறுபடியும் யூஎஸ் இஸ்ரேல், இவ்வளவுதான். இந்த ஒரு 5-6 கண்ட்ரிஸ். இம்பாக்ட் என்னன்னு கேட்பாங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குளோபல் மீடியேட்டரா இந்தியா வந்துட்டு இருக்கா அப்படி கேட்கலாம். இருக்கிறத கேட்கலாம். இப்போ அதே மாதிரி கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் பைலேட்டரல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்ப கனடாவை வச்சு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் வரலையே அப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம படிக்கணும், அவ்வளவுதான். ஜென்ரலாலாம் கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான இது படிக்க தேவையில்ல. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் ஓவராலா நம்ம படிக்கணும். யூரோப்பியன் யூனியன்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அதுல ஜெர்மனி பத்தி நம்ம கொஞ்சம் கன்ஃபார்மா படிக்கணும். ஓகேங்களா? இப்படி நம்ம ஓரளவுக்கு படிச்ச வச்சோம்னா போதும். இப்ப யூரோப்பியன் யூனியன் வந்து வெளில போனதுனால பிரிட்டனை பத்தியும் நம்ம படிக்கணும். யூகேவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ரிலேஷன்ஸ் அது என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம எந்த சைடும் சப்போர்ட் பண்ணல. we are standing on the peace side of peace, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லணும் எப்பயுமே. ஓகேங்களா? இந்தியா இஸ் ஃபாலோயிங் 2 nations solutions, அவ்வளவுதான். இந்தியா இஸ் ஃபாலோயிங் 2 nations solution. Russia is with respect to, there is no, it is also with respect to peace. Conflicts will not be resolved in war, it can only be resolved in the negotiations. That's all. இதுதான் இந்தியாவோட ஸ்டான்ஸ். இதுதான் நீங்க எழுத போறீங்க. கோர் மையம் இவ்வளவுதான். இதை நீங்க எப்படி எப்படிலாம் பார்க்கலாம்னா, நியூஸ் பேப்பர்ல திருப்பி 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 சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எந்த இதுவை பார்த்தாலுமே, இப்ப ஜென்ரலா நீங்க ஏதாவது ஒரு, இப்ப நிறைய கேட்பீங்க, ஏதாவது பாட்காஸ்ட் மாதிரி கேட்பீங்க அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ வாட்ச் சன்சாத் யூடியூப் சேனல். அதுல பெர்ஸ்பெக்டிவ்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஓகேங்களா? அதுல நிறைய இந்த ஃபாரின் டிப்ளமேட்ஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டு, இந்தியாவுடைய டிப்ளமேட்ஸ் அவங்க வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க ஓரளவு கேட்கலாம். பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நல்லா வரும்போது எழுதுறதுக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூல பேசுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஆனா அடுத்த கட்டம் தான். முதல்ல பேஸ் நீங்க வளர்த்துக்கணும். பேஸை வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்கிற பட்சத்துல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்க பட்சத்துல, ஏன்னா சில பேருக்கு ஹாபி வந்து ஃபாலோயிங் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசிங்கிற அந்த ஹாபியை போடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த சன்செட் டிவியோ இல்லைன்னா ஜென்ரலா ஒய் இந்தியா மேட்டர்ஸ், இவரு எழுதுனது ஜெய்சங்கர் அவர் எழுதின புக் அது. 2024 கேட்டாங்க பிலிம்ஸ்ல யார் எழுதுனது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் இருக்கு. சசி தரூரோட புக் இருக்கு. இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி அப்ப படிக்கலாம். மற்றபடி ஜென்ரலா வாட் யூ ஹேவ் டு டு இஸ் என்சிஆர்டி, கரண்ட் அஃபேர்ஸ், மோர் தென் எனஃப் நோட்ஸ், தட்ஸ் ஆல், கிளாஸ் நோட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து அடுத்த கொஸ்டின். அப்போ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பைலேட்ரல் ரீஜனல் குரூப்பிங்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து தான் அதிக கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவுடைய நெய்பர்ஹுட்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? மற்ற 2 டாபிக் இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு. அதுலயும் இந்த டாபிக்ல ரொம்ப கம்மி கொஸ்டின். எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? டெவலப்டு கண்ட்ரிஸோடைய பாலிசிஸ் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட்டை எப்படி பாதிக்குது, இந்தியாவோட டயஸ்போரா, அதுக்கப்புறம் அது தனி டாபிக். இந்தியன் டயஸ்போராங்கிறது தனி டாபிக். ஓகேங்களா? அப்போ அதுல என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்தியன் டயஸ்போரால இது வரைக்கும் ஒரு 3 கொஸ்டின் வந்திருக்கு. அதுவும் என்ன ஆங்கிள்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் டயஸ்போரா எங்கெங்கெல்லாம் இருக்காங்க? வெஸ்ட் ஏஷியால இருக்காங்க, அமெரிக்கால இருக்காங்க, யூரோப்ல இருக்காங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்காங்க. இந்த 4 இடத்தோடைய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ், சோஷியல் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ், இவ்வளவுதான் விஷயம். இந்த ஆங்கிள் இந்தியன் டயஸ்போரா என்னென்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸை பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மோர் தென் எனஃப். ரீஜன் வைஸ் பாருங்க, வெஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்த 4 விஷயம் தான். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அதே மாதிரி ஜென்ரலா இப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ நிறைய இந்த சப்ளை செயின் கிரைசிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க.
எல்லாமே இந்த மாதிரி பாலிசிஸ் அண்ட் பாலிடிக்ஸ் தான். தட்ஸ் ஆல். என்னென்ன இந்தியா இஸ் ஆல்டர்னேட்டிவா அப்படின்னா எப்படி ஆல்டர்னேட்டிவ், என்ன பண்ணலாம், இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சைனா +1 ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் இதில் சொல்லலாம். எதுக்காக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஓவராலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இட் இஸ் அ பெஸ்ட் சோர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகே, அதனால தான் அது டைனமிக்கும் கூட. ஓகே, யூஎஸ் ஈரான் நியூக்ளியர் பேக்ட் கான்ட்ரவர்சி இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு பாருங்க. நியூக்ளியர் கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கு, ஈரானுடைய நியூக்ளியர் கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது வாட்டியும் கேட்கலாம். ஓகே, டயஸ்போரானா வம்சாவளியினர் அர்த்தம், இந்திய வம்சாவளியினர். இப்போ ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடியோ 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடியோ இந்தியன் சிட்டிசனா இருந்தவர் இல்ல இந்தியன் சிட்டிசனாக தகுதி பெற்றவர் வெளிநாடுகளில் போயிட்டு தஞ்சம் புகுந்திருக்கலாம், இல்லைன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா அங்க போய் செட்டில் ஆக்கப்பட்டிருக்கலாம். அவங்களின் வழித்தோன்றல்கள். கமலா ஹாரிஸ் இருக்காங்களா, அவங்க இந்தியன் டயஸ்போரா. தமிழ் இருக்காங்கல்ல, புலம்பெயர் தமிழர்கள்னு சொல்லுவாங்க. எப்படி புலம்பெயர்னா எங்க இருந்து புலம்பெயர்ந்தாங்க? தமிழ்நாட்டுல இருந்து, அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் மொரீஷியஸா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரியான இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இந்தியன் டயஸ்போரா. ஆனா நம்ம ஏன் இவங்களை பத்தி படிக்கிறோம்? டயஸ்போரானா அது இல்லாம இந்தியால இருந்து இப்ப போனாங்க பாத்தீங்களா, வேற செக்மெண்டா இருக்காங்க. இந்தியால இருந்து இப்பயும் எக்கனாமிக்காக போயிருப்பாங்க, அவங்க ரெமிட்டன்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க வெஸ்ட் ஏஷியா. ஸோ அவங்கள பத்தி படிக்கணும். அதுவும் டயஸ்போரா மாதிரி தான் வரும், அந்த கணக்கும் அது மாதிரி தான் வரும். அது எக்கனாமிக் பலம். அது கிட்டத்தட்ட ரெமிட்டன்சஸ் நம்ம தான் இருக்கிறதுலேயே வேர்ல்டுலேயே அதிகமாக ரெமிட்டன்சஸ் வாங்குற கண்ட்ரிங்கிறது இந்தியா தான். அது எங்க இருந்து வருது? 57% எங்க இருந்து வருதுன்னா வெஸ்ட் ஏஷியால இருந்து வருது. அதனால தான் வெஸ்ட் ஏஷியாவை படிக்கணும். யூஎஸ்ல வி ஆர் இன்ஃப்ளூயன்ஷியல் வித் பொலிட்டிக்கலி. இப்ப கூட ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு 4-5 இந்தியன்ஸ் இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபினெட்ல 4-5 இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலி வி ஆர் இது இன்ஃப்ளூயன்ஷியல். யூகேல ரிஷி சுனக் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. எக்கனாமிக்கலி அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கலி வி ஆர் ஹேவிங் மோர் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா, அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா, பட் அங்க இருக்காங்க. அப்போ ஓரளவுக்கு தேர் வில் பி a soft corner-ஆ இருக்கலாம். they are not Indians, they are citizens. பட் இந்தியாவுடைய அந்த இது இருக்கு, அவ்வளவுதான். நோ, இல்ல ஒரு லெவரேஜ் இருக்கும்ல, ஒரு பேசலாம்ல போயிட்டு இந்த மாதிரி அப்படின்ட்டு. வார் வந்துச்சுன்னா அப்படிதான்ப்பா பண்ணணும். வார் வராத சூழ்நிலையில நம்ம பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்போ ஒரு இடத்துல போயிட்டு நீங்க ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிட்டீங்க, உங்க வில்லேஜ்ல இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா உங்க ஒரு வேலை போட்டு கொடுக்க மாட்டீங்களா? அதுதான் லெவரேஜ், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏஜென்சிஸ், இதுதான் லாஸ்ட் டாபிக். ஓகேங்களா, சுனிதாவிலையும் தான் அவங்க பெருமை, அவ்வளவுதான். இங்க இருந்து போனாங்க. அதே மாதிரிதான் நோபல் பிரைஸ் கூட இங்க இருக்கிறவங்க வாங்கினாங்க, இங்க இருந்து போன இந்திய வம்சாவளியினர் வாங்கினாங்க. இங்க இருந்து ஏன் போனாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க, போய் வாங்கிட்டாங்கன்னு யோசிப்பாங்க. அதுதான் சரி, ரைட் இருந்து. ஸோ 2024ல கேட்ட கொஸ்டின், யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில் உடைய அந்த கவுண்டர் டெரரிசம் கமிட்டி இது எவ்வளோ எஃபெக்டிவா இருந்தது? ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் இது. ஓகேங்களா, இந்த மாதிரியான கொஸ்டின் சில நேரங்கள்ல கேட்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஐஎம்ஓ பத்தி இருக்கு, பிம்ஸ்டெக், சார்க், இதுதான் நான் சொன்னது பேரலல் ஆர்கனைசேஷன். இதோடைய இதுவா, இது சிமிலாரிட்டிஸ் என்ன, டிசிமிலாரிட்டிஸ் என்ன கேட்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ் இவ்வளவுதான் இருக்கும்.
பெருசா எதுவும் இருக்காது. சிமிலாரிட்டி, டிசிமிலாரிட்டி, அப்ஜெக்டிவ் என்ன, இவ்வளவுதான். ஓகேங்களா? இவ்வளவுதான் இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்தும் படிக்கணும், அவ்வளவுதான். வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, அவ்வளவுதான். ஓகே, மற்றது எல்லாம் வந்து சில நேரங்களில் ஜென்ரலா இதோடைய பர்பஸும் இருக்குல்ல, அது சால்வ் ஆச்சா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஹவு எஃபெக்டிவ் இட் இஸ். இப்போ இது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் போது ஹவு எஃபெக்டிவ் தே ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் மேண்டேட். WHO ஏன் கேட்டாங்கன்னா கோவிட்னால கேட்டாங்க. critically examine the role of WHO in providing the global health security during COVID-19 pandemic. அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், அவங்க எங்க தவற விட்டாங்க, எங்க வந்து அவங்க வந்து பிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ அதோடைய கரண்ட் அஃபேர்ஸ் SCO பொறுத்த வரைக்கும் 2021 கேட்டிருக்காங்க எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதே மாதிரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேற எங்கேயோ கூட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலயும் கேட்டாங்க, இந்தியா நெய்பர்ஹுட்லயும் கேட்டாங்க. ஏன்னா 2020 நம்ம இணையறோம், அதனால எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் அவ்வளவுதான். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது சில ப்ராப்ளம்ஸ், உரசல்கள், அதுக்கப்புறம் எஃபெக்டிவ்னஸ், இன்எஃபெக்டிவ்னஸ்லாம் தெரியுது, அதனால அதோட ப்ராப்ளம்ஸ். புரியுதுங்களா? ஸோ கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த SCO, அவ்வளோதான். இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன்னா நம்ம அப்போ தான் போய் சேர்ந்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் WHO அது இருக்கு. அதுக்கப்புறம் WTO பற்றி ஒரு 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. WTO அந்த WTO வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ரேட் வார்ஸ் நடந்துட்டு இருக்கு, இப்பயுமே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ WTO வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. அதோடைய அந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் அது வந்து இப்போ டார்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இந்த மாதிரி. அதே மாதிரி மெக்பிரைட் கமிஷன் இருக்குல்ல, எப்பனா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்டுருவோம். தெரியலனா விட்டுருங்க. இதெல்லாம் மெக்பிரைட் கமிஷன் பற்றி தெரியலனா யுனெஸ்கோவை மட்டும் எழுதிட்டு வேணும்னா வரலாம். ஆனால் இதோட ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது இவங்க இப்படி தான் சொன்னாங்க அப்படி தான் சொன்னாங்கன்னு எழுதாதீங்க. சும்மா எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ எழுதிட்டு வரலாம், அவ்வளோதான். அதுக்கு உங்களுக்கு டிக் பண்ணி ஒரு 1/2 மார்க் போடுவோம். எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ, அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லாலாம் வராது உங்களுக்கு. பட் சில நேரம் இப்படி தெரியாமையும் இருக்கும். தெரியலனா யாருக்குமே தெரியாதுதான், இதெல்லாம் யாருமே இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட், பேனிக் ஆக தேவையில்லை இந்த மாதிரியான கொஸ்டின் பார்க்கும்போது. ஓகே, நமக்கு வந்து அடுத்த 19 கொஸ்டின் இருக்கு, அதை கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். மறுபடியும் WTO இருக்கு பாருங்க, 3 வாட்டி கேட்டிருக்கான் கடந்த 10 வருஷங்கள்ல. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ், வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட மேண்டேட்டு இது இவ்வளோதான். ஓகே, அப்போ போத் ஃபார் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஃபார் மெயின்ஸ் யூ ஹேவ் டு ஹேவ் அ ஸ்டாட்டிக் காம்போனன்ட் ஃபார் ஓவரால் பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பில்ட் அப் ஆன் தட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபார் பிலிம்ஸ் கம்ப்ளீட்லி கரண்ட் அஃபேர்ஸ், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. டுமாரோ உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கப்படும். ஓகே, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். தேங்க்யூ.